காலையிலேயே ஜாகிங்க்கு மறுபடியுமே போகிறத பார்த்துட்டு ராஜலட்சுமியும் மலர்கிட்ட இவளுக்கு தான் வேலை போயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இவ ஜாகிங் போகிறேன் உடம்பு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கா. பேசாமல் நீ அவளை கிச்சனுக்கு வர சொல்லி காலையிலேயே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கலாம்ல. என்ன மலர், காலையிலேயே நீ இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னத்த, நான் வழக்கமாக செய்கிற வேலை தானே, பரவாயில்ல விடுங்க. அதுலேயும் அவள் வேலைக்கு போனாலும் போகலனாலும் அவள் உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிறது நல்லது தானே, விடுங்க. நீ என்ன அவள் பேசினது எல்லாத்தையுமே மறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அட, அவள் உரிமையில தானே பேசினா, விடுங்க, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். ஆமாம் ஆமாம், உனக்கு தான் ரோஷமே இல்லையோ. ஐயோ, நான் இதுக்கப்புறமா ஒன்றும் சொல்லலப்பா. அப்புறம் நானும் திட்டினேன், நானும் உங்ககிட்ட அதை விட மோசமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் அப்போ கூட நீ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவேன், அதானே? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் பொறுத்து போகிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியல. இந்தங்கத்த சுடு தண்ணி. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. இப்படியே நீ இருந்த அவள் உன் தலையில் மிளகா அரைக்க போகிறா. அதுவும் இன்னைக்கு ஃபுல்லாக அவள் வீட்டில் தான் இருக்க போகிறான். அதனால் நீ வீட்டு வேலைகளை செய்ய சொல்லலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு. பேசாமல் நீங்களே மதிக்கிட்ட இதை பற்றி பேசிடுறீங்களா? தேவையில்லை தேவையில்லை, நீயே சொல்ல முடிஞ்சா சொல்லு. அப்படி இல்லைனா நீயே வேலை செஞ்சு கஷ்டப்படு. எனக்கு என்ன வந்துச்சு, நானும் அவகிட்ட வாய் கொடுக்க மாட்டேன்ப்பா. அப்புறம் மறுபடியும் நெஞ்சு வலி வந்து நான் பரலோகம் போய் சேர வேண்டியது தான். சரிங்கத்த, நீங்கள் போய் குடிங்க, காலையிலேயே இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்க மதியம் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு மலர்கிட்ட, ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அட இருக்கட்டும் மதி, நீ போ, முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன்னு அவங்களுக்கு காஃபியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ராஜலட்சுமிக்கும் இவளுங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது சுத்தமாக நமக்கு பிடிக்கலாம். காலையிலேயே கோவமாக வருது. பேசாமல் நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்துருக்காங்க. பட் உள்ளே இருக்க மதியும் மலரும் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷா, இப்போ அவங்க வேற எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் தங்கராஜ் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம், அண்ணா அப்படி பேசியிருக்க கூடாது தான். நம்ம ரேவதிக்கு வேணா வீடியோ கால் பண்ணி பேசி பார்க்கலாமா? கண்டிப்பாக பேசி பார்க்கலாம். அதான் குரூப் இருக்குல்ல, அதுலேயும் காலையிலேயே நம்ம அவங்கக்கிட்ட பேசினா கண்டிப்பாக மூட் ஆஃபில் இருந்தால் அவங்க சரியாயிடுவாங்க. நானே பண்ணட்டுமா? பண்ணுமதி. உடனடியாக அவங்களும் வீடியோ கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன இவங்க காலையில் எப்போ எந்திரிப்பாங்க? லேட் ஆகுமா என்ன? சேச்சா, அவளாம் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவா. குழந்தை இருக்குல்ல, அதனால் அப்படி இப்படி பார்க்கணுன்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு அவள் ரொம்ப பிஸியாக இருப்பாள். ஒரு வேலையாக இருக்காங்களோ என்னமோ. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்பயுமே ஃபோன் எடுக்கலாம். என்ன ஃபோன் எடுக்காமே இருக்காங்க? எனக்கு வேற பதட்டமாக இருக்கே. அட, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் மறுபடியும் பண்ணி பார்க்குறேன்னு மதியம் மறுபடியுமே பண்ணி பார்க்க மறுபடியும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், எனக்கும் போய் பார்க்கணுன்னு தான் தோணுது. ஆனால் அத்தை என்ன சொல்லுவாங்க? அட, அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம 2 பேரும் வெளியே போன மாதிரி இருக்கும். நான் அப்படியே எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல நம்ம ரேவதி அக்காவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியை பார்க்க போகிற முடிவு எடுத்துகிட்டு இருக்கா. அங்கே வந்து ராஜலட்சுமியும், என்ன 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அத்தை. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நேற்று நடந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும்ல? தெரியும் தெரியும். என் பொண்ணை என்ன அசிங்கமாக பேசியிருக்கா. இல்லை, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாங்க. இப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டுமா? தேவையில்ல, அவள் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளை அவளை திட்டினாலும் திட்டியிருப்பாங்க. அதனால தான் அவள் கோவப்பட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்கா. அவளை பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா பண்ணவா, அப்போ நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஒருவேளை தங்கராஜ் அண்ணன் அவங்கள அடிச்சிருப்பாங்களோ, அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ, எனக்கு வேற பயமாக இருக்குது. பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு. ஏன்னா தங்கராஜ் அண்ணன் உங்ககிட்ட இப்படி சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக ரேவதி அங்கே போயிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டாலும் போட்டிருப்பா. அதனால அவங்களுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்காத்த. அதனால ஒரு எட்டு நானும் மதியம் போய் பார்த்துட்டு வந்துடுறோமே, அப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ராகவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காலையிலேயே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மதிய உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு, இல்லை அது வந்து நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, மலர் நீ சொல்லுமா. இல்லை மாமா, நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியும்ல? தெரியும். என்ன மாப்பிள்ளை விஷயம் தானே? ஆமாம் மாமா. இப்போ காலையில் ரேவதிக்கு கால் பண்ணாலும் அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவங்க ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்களோ, பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோன்னு. அதனால தான் கொஞ்சம் ஒரு எட்டு போய் நேரடியாக பார்த்துட்டு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும்ல. நானும் அப்படியே குழந்தைங்களையும் பார்த்துட்டு வந்துடுவேன். அதுதானே. எதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? போயிட்டு வாங்க, 2 பேரும் போயிட்டு சீக்கிரமாக வாங்க. ராஜலட்சுமிக்கும், என்னங்க 2 பேரையுமே அனுப்பி வச்சுட்டா வீட்டு வேலைகளெல்லாம் யார் பார்க்கறது? மலருடனடியா, அத்தை எல்லா வேலையுமே நான் பார்த்து முடிச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இருக்குது. அதுவும் டேப்லெட் இங்கே கூட எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல ராகவும், அதான் மலரே சொல்லிட்டால,
எல்லா வேலையும் அவளே பார்த்துட்டதுக்கு அப்புறமா எதுக்காக இன்னும் இங்கே இருக்கணும்? எதுக்கும் நேற்று நடந்த விஷயத்துல எனக்குமே ரேவதி மேலே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு. அதனால போய் பார்த்துட்டு வரட்டும். எனக்கும் அவளை பார்க்கணும் தான் தோணுது. ஆனால் அங்கே போக விருப்பம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் அங்கே பார்த்துட்டு அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மாமா அப்படின்னு ராகவ் உள்ள போக இதை பார்த்துட்டு மதியம், பரவாயில்ல, உங்க மாமியாரை விட மாமனார் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்காங்கன்னு லைட்டாக காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து ரேவதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் வீட்டோட நிலைமைய தலைகீழாக இருக்குன்னு புரிய வருது. ஏன்னா ரேவதி ரூம்குள்ளேயே இருந்துட்டு மலரோட சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமாவும் வெளியே வராமே இருக்காங்க. இதை பார்த்துட்டு மலரும், என்ன ரேவதி, ஏன் இன்னும் வெளியே வராமல் இருக்க? எப்பயும் நான் வாசலில் நிற்கும் போதே வேகமாக ஓடி வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சொல்லுவேன். இப்போ என்ன உள்ளேயே இருக்க? நீ உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல வெளியே வா. ஆனால் ரேவதியும் வெளியே வராமலேயே உள்ளே இருந்துக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடெல்லாம் டஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால தான். நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கலை, அப்படி இல்லைன்னா நான் கால் பண்ணுறேன். ஆமாம், நீ தான் வீடியோ கால் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிறியே. சரி சரி, நான் அப்புறமா பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மதி ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்க்கும்போது தான் அந்த ரூமோட நிலைமையே தெரிய வருது. ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கிற பொருள் உடஞ்சி கிடக்குது. அதுலேயும் ரேவதியோட முகம் ஃபுல்லாக காயமாக இருக்குது. அவங்களும் லைட்டாக அழுத்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா மதியும், என்னங்க, என்ன இது, நீங்கள் என்ன இவ்வளோ காயத்தோடு உட்காந்துருக்கீங்க? முதல்ல ரூம் ஓப்பன் பண்ணுங்க. அது வந்து மதின்னு ரேவதி பதட்டப்பட அங்கே வந்து பார்த்த மலருக்கும் செம்ம ஷோக்கு. என்ன ரேவதி, தங்கராஜன் உன்னை அடித்தாங்களா என்ன? அது வந்து அப்படின்னு அவங்க பதட்டப்பட மதியும், முதல்ல ரூம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உடனடியாக ரேவதியை ஹக் பண்ணி, என்னங்க என்னாச்சு? அவங்க உண்மையாகவே உங்களை இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்களா என்ன? ஆமாம், என்ன இருந்தாலும் நீ தானே அவங்க மேலே கோவமாக இருக்கணும். என்ன ரேவதி, ஏன், எதுக்காக ஒன்று அடித்தாங்க? இல்லை, நேற்று வந்து நான் அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவை பற்றி சொன்ன விஷயத்த சொன்னேன். அதனால் 2 பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அந்த கோவத்தில் என்னை அடிச்சிட்டாங்க. என்னங்க, கோவப்பட்டா இப்படியா மிருகத்தனமாக அடிப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே தங்கராஜ் அங்கே வராங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் கோவத்தோட மலரும், என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இப்படியா மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறது? பாருங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தங்கராஜும், ஆமாம், பொண்டாட்டியை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். அப்படி இல்லைனா சுரேஷ் மாதிரி நானும் பொண்டாட்டிக்கு அடங்கி போக வேண்டியதாக இருக்கும், இல்லைனா அவள் கையில் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த தங்கராஜனா ஒரு கெத்து இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மதி கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு ஸ்லிப்பர் கிடக்குது. அதை எடுத்துட்டு வந்து தங்கராஜோட முகத்திலேயே ஒரு அறை விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதிக்கும் சரி மலருக்கும் சரி கை கால்லாம் ஆடி போயிடுது. அவங்க இப்படி ஒரு விஷயத்த மதி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தங்கராஜோ அதை விட பேரதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் மதியும், ஒரு பொண்ணை இந்த மாதிரி அடித்த உனக்கு எதுக்காகடா மரியாதையாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும்? இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், உன்னை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ரேவதி, நீங்கள் ஏன் இன்னும் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ண அவன் தான் உட்காந்து அழணும். வாங்க, என் கூட வாங்க, நம்ம இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிட ரேவதியும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று மதியோட கையை பிடிக்க உடனடியாக மலரும் ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க. இப்படி 3 பேரும் ஒருத்தருக்கு கை கோர்த்து நிற்கிறத பார்த்துட்டு தங்கராஜ் அவ்வளோதான் ஆடி போய் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ரேவதி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளோட மொத்த கதையும் காலின்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், மதி பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கராஜுக்கு சரியான பதிலடியாக 3 பேரும் சேர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க?